வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு பொது தமிழ் வகுப்பு. ஆசிரியர் திரு ஜோ பாலசுப்ரமணியம். இந்த வகுப்பு மதுரையிலிருந்து எடுக்கப்படுகிறது. தமிழ் சங்கம் ரோட்ல இருக்கிற செந்தமிழ் கல்லூரியில் வேலை பார்த்தாங்க. நமக்குமே 15 வருடங்களாக வகுப்பில் எடுத்து வருகிறார். இன்றைய வகுப்பு பாத்தீங்கன்னா இந்த புது தமிழ் வகுப்போட முதல் வகுப்பு. 2025 இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. புது தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சேஞ்ச் ஆன சிலபஸ்ல எப்படி 90% மதிப்பெண்களுக்கு மேல எடுப்பது. அதாவது ஒரு 100 கேள்விகள் இருந்ததுன்னா எப்படி 90% கேள்விகள் 90 கேள்விகளுக்கு மேலாக விடையளிப்பது. எவ்வளவு நல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா 95 கூட உங்களால விடையளிக்க முடியும். பட் இப்போ பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு 70, 80 கிராஸ் பண்றதே கஷ்டமா இருக்கும். இந்த பொதுத்தமிழ்ல பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பொதுத்தமிழ் கேள்விகள் கேட்டாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே ஒரு 100க்கு 100 எடுக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்பெல்லாம் அப்படி புத்தகத்துல இருந்து மட்டுமே கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கப்புறம் கொஞ்சம் டஃப் பண்ணாங்க. புத்தகத்துல இருந்தா கேள்விகள் கேட்டாங்க. இருந்தாலும் 100 எடுப்பது கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஆனா 95 நல்லா படிச்சாங்கன்னா 95 அதற்கிட்ட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பழைய புத்தகம், புது புத்தகம், 6ல இருந்து 12 வரைக்கும், சிறப்பு தமிழ், இதெல்லாம் படிக்கணும். இப்படி எல்லாம் நீங்க படிச்சாலும் இப்போ இருக்கிற இந்த சிலபஸ்ல நீங்க வெறும் புத்தகத்தை மட்டும் படித்தால் போதாது. அப்போ இருந்தது நிறைய படிக்கணும் சொல்லப்போனா. இப்ப இருக்கிற இந்த சேஞ்ச்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம். ஆனா புரிந்து உணர்ந்து படிக்கணும். எல்லாமே, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த சப்ஜெக்டுமே புரிஞ்சு படிங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க, உங்களுடைய பிரதர்ஸ், மற்றவங்களுக்குலாம் நீங்க சொல்லலாம், சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லலாம். நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது புரிஞ்சு படிங்க. அந்த புரிஞ்சு படிப்பது அப்படிங்கிறது இருந்தாதான் எப்பவுமே ஒரு போட்டித் தேர்வுல நீங்க வெல்ல முடியும், ஒரு டாப்பர் ஆக முடியும். இப்ப அதற்குரிய வழிமுறைகள் தான் இந்த புதுத்தமிழ். ஒரு சீரியஸா ஐயா வகுப்புகள் எடுப்பாங்க. குறிப்பா ஐயா இலக்கணத்துல எக்ஸ்பர்ட். இந்த புதுத்தமிழ் சிலபஸை எப்படி மாஸ்டர் ஆகிறது, என்னெல்லாம் படிக்கணும், எந்த மாதிரி எல்லாம் கேள்வியை கேட்கறாங்க. சொல்லப்போனா இப்ப கேள்விகள்லாம் எந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா, எதுல நீங்க மிஸ்டேக்ஸ் விடுவீங்களோ அதெல்லாம் கேள்விகளா கேட்கறாங்க. எதெல்லாம் நார்மலா நீங்க ஒரு விஷயத்த படிக்க மாட்டீங்களோ, இப்போ ஜென்ரலா இருக்கும், அதுல எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடு ஒற்றியாக இருக்காது, அதை விட கொஞ்சம் வித்தியாசப்படும் மாதிரி இருக்கிறது தான் கேள்விகளை கேட்பாங்க. நீங்களே படிக்கும் போதே பார்க்கலாம், ஓ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நீங்க ஒரு கொஸ்டின் செட்டரா இருந்தா எப்படி கேட்பீங்களோ அந்த மாதிரி கேட்கறாங்க. இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் உங்களால எப்படி ஒரு 90% கேள்விகளுக்கு மிகாமல் அடிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போதெல்லாம் ஒரு 100 கேள்விகள் பொதுத்தமிழ்ல போடுறவங்க கூட இப்ப இருக்கிற இந்த ரிவைஸ்டு பேட்டர்ன்ல 80 தாண்டல. 90, 95 இதெல்லாம் எடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத அந்த வகுப்புல பார்க்க போறோம். இந்த வகுப்பு தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது. இந்த வகுப்பு இன்னைக்கு இது முதல் வகுப்பு, தொடர்ச்சியாக எடுப்பாங்க. இந்த முதல் வகுப்பு 3 மணி நேரம் வகுப்பு. இந்த வகுப்பு முழுமையாக பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆப், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியோட ஆப்ல பதிவேற்றம் செய்யப்படும். அதுல நீங்க பார்க்கலாம், எல்லா வகுப்புகளும் நீங்க பார்க்கலாம். தனியா நான் தமிழுக்கு மட்டும் அட்டன் பண்றதுனால அட்டன் பண்ணி நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இப்ப இந்த வகுப்பை நீங்க ரெக்கார்ட் பண்ணது, எல்லா கிளாஸஸுமே ரெக்கார்டட் ஆயிடும். ஸோ ஆன்லைன் வகுப்புகள் இப்ப இருந்து இல்ல, நம்ம 2010ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐயாவை பழைய வகுப்புகள்லாம் நீங்க பாருங்க, எங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்ப ஆன்லைன்ல எங்களுக்கு எடுத்திருக்கிறாங்க. அதாவது உங்களுக்குலாம் ஆன்லைன் அப்படிங்கிறது 2020க்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியும். கொரோனாக்கு அப்புறம் தான். நம்ம அதற்கு முன்னாடியே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம லைவ் கிளாஸஸ் எடுத்திருக்கோம். அது நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கு. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிரவும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பாருங்க. இன்றைய வகுப்பை நீங்க இதனுடைய இந்த யூடியூப்ல இப்ப நீங்க பார்க்கலாம். தொடர்ச்சியாக இதை பார்ப்பதற்கு நீங்க இதை பார்த்து முடிச்ச பின்னாடி இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, புதுத்தமிழ் வகுப்பு அப்படின்ட்டு. உங்களுக்கு ஆப்க்குரிய லிங்க்கும் கொடுப்போம், சரிங்களா? அதுலயே அட்மிட் ஆகி நீங்க முழுமையாக பார்க்கலாம். அதே மாதிரி அந்த நார்மலான ஒரு நாமினல் ஃபீல எல்லா கிளாஸஸையும் ஆக்சஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு லிங்க்கும் கொடுப்போம். விருப்பப்படுறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நாமினல் ஃபீயா தான் இருக்கும். அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும்னாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இப்போது வகுப்புகள் செல்லலாம். வகுப்பு அட்டன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அட்டன் பண்ணவங்களும் பாத்தீங்கன்னா திரும்ப எதுவுமே ரெஃபர் பண்ணவே தேவையில்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு இலக்கணம் நல்லா புரிஞ்சது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வகுப்பு எடுப்பாங்க. நீங்க அட்டன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இப்போ நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிடுவோம். அப்ப நீங்க பேசவும் செய்யலாம். என்ன இறைவன் நன்றாக படைத்த நான்
தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அனைவருக்கும் வணக்கம். ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். நம்ம பொது தமிழ் பாடப்பகுதி குறித்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு கூடிய வகுப்பாக இந்த வகுப்பை சார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவா இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொதுத்தமிழ் பாடப்பகுதி முன்ன இருந்தது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு ஒரு 3 பகுதிகளாக நமக்கு பிரிச்சு கொடுத்திருந்தாங்க. அதுல அந்த பகுதி ஆ என்ற பகுதியில இலக்கணம் இருக்கும். அதுல ஒரு 21 தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க. பார்ட் பில ஒரு 10-15 தலைப்புகள் இருக்கும். அது மாதிரி பார்ட் சில ஒரு 21 தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க. மொத்தம் ஒரு 52 தலைப்புகள் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா முழுவதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாடத்திட்ட பகுதியில இருந்த போது படித்த மாணவர்களுக்கு அது தெரியும். அது இப்ப எளிமைன்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு தேவிராஜனுடைய தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம் முழுசா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த தேர்வுக்கு தயாராகிற மாதிரி இருக்கும். நமக்கு கொடுத்திருக்க அந்த பாடத்திட்டத்தை பொறுத்த மட்டும் நமக்கு எந்தவித பயமும் தேவையில்லை. இப்ப லாஸ்ட் டைம் நமக்கு ஒரு குரூப் 4 கொஸ்டின் எழுதிருப்பீங்க, ரொம்ப பயமா இருந்திருக்கும். இப்ப அடுத்து நம்ம 2A ஒரு கொஸ்டின் பேப்பர் இப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் லிபரல் ஆயிருச்சு. ஏன்னா அந்த லெவலுக்கு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாட புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பொதுத்தமிழ் பாடப்பகுதி கண்டிப்பா வந்து ஒரு 95-100 மதிப்பெண் எடுக்க முடியுன்ற அந்த காலங்கள்லாம் இப்ப மாறி போச்சு. கண்டிப்பா நீங்க ஒரு 95 அல்லது ஒரு 100 மார்க் நீங்க எடுக்கணும் தமிழ்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் புக்கை ஒரு பேஸா மட்டும் வச்சுக்கணும். அப்ப அடிப்படையாக நம்மளுடைய பாட புத்தகங்களை வைத்துக்கொண்டு அதை தவிர ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்க என்னென்ன பகுதிகளை தனித்தனியாக படிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு இந்த பாடத்திட்டத்திலேயே இப்ப நம்ம கொடுக்கப்பட்ட கடினம்னு மற்ற மாணவர்கள் சொல்லக்கூடிய இந்த பாடத்திட்டத்திலேயே நாம ஒரு 95 முதல் 100 மதிப்பெண் கண்டிப்பாக தமிழ்ல பெற முடியும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சிலபஸ்ல எந்தெந்த பகுதிகளுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, நமக்கு பாடத்திட்டத்தின் அடிப்படையில அதிகமா முன்னுரிமை கொடுத்து படிக்க வேண்டிய பகுதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுக்கணும். இப்ப நீங்க பொதுத்தமிழ் பாடப்பகுதியில ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு 90-85 மதிப்பெண்ணுக்கு மேல போக விடாத ஒரு பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா கலைச்சொல்லாக்கம். ஏன்னா கலைச்சொல்லாக்கம் அப்படின்னா நமக்கு ஒரு வேர்டு கொடுத்துறாங்க, அது அப்படியே அதனுடைய தமிழாக்கம் கேட்கறாங்க. இப்ப நார்மலா ஒரு தமிழாக்க சொல் கேட்டா கூட நம்ம புக் பேக்ல இருந்து நம்ம ஈஸியா எழுதிடுவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எபிகிராஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுப்பான். இப்ப எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தா டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுப்பாங்க. அதை நம்ம தமிழ் எழுதும்போது கேட்பு வரை ஓலை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி நிறைய வார்த்தை மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல், இந்த மாதிரி புக்ல உள்ள கலைச்சொற்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடுவோம் படிச்சிடுவோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மருத்துவம், வேளாண்மை, சட்டம், தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பகுதிகளில் இருக்கிற கலைச்சொற்களை அதை தமிழாக்கம் பண்ற விஷயங்களை கேட்கும்போது பல பேருக்கு பெரிய தடுமாற்றம் அதுல இருந்து வந்துடுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைச்சொல்லாக்கம் பகுதி ஃபர்ஸ்ட் புக் சோர்ஸ் வச்சுக்கணும். ஆனா அதை சும்மா பேசிக்கா மேலோட்டமா மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணுமே தவிர அதுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்து எல்லாரும் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இதை தாண்டி நம்ம தமிழ் அகராதின்னு ஒரு பகுதி இருக்கு. இப்ப தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி போனீங்கனாலோ அல்லது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி போனீங்கனாலோ அங்க இருக்கிற போர்ஷன்ஸ்ல நிறைய டாபிக்ஸ் என்ன பண்றாங்கன்னா இப்ப அட்வான்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு. அந்த அட்வான்ஸ்னு ஒரு வேர்டை டைப் பண்ணீங்கனாலே அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல அந்த கலைச்சொல்லுக்கு அட்வான்ஸ்ன்ற வார்த்தைக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு தனித்தனியாவே என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. அப்ப நாம அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா பேசிக்கா வச்சுக்கணும். அப்ப அந்த கலைச்சொல்லாக்கம் என்கிற பகுதி, அப்புறம் வந்து எளிய நடையில் மொழிபெயர்ப்புன்னு ஒரு தலைப்பு இருக்கும். இந்த 2 தலைப்புக்கும் நீங்க ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். அப்ப நம்ம பாட புத்தகத்தை பேசிக்கா மட்டும் வச்சுக்கிட்டு அதை தாண்டி இருக்கிற விஷயங்கள்ல இப்ப தமிழ் சொல்லகராதின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அகர முதலி சொற்பிறப்பு அகர முதலின்னு சொல்லி தேவனையப்பாவானருடைய ஒரு இது எல்லாரும் PDF கூட எல்லா பக்கமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்புறம் தமிழ் அகராதின்னு ஒரு டாபிக்ல ஒண்ணு அதுவும் வந்துட்டு இருக்கும். 2 பகுதிகளையுமே நீங்க என்ன பண்ணலாம் கண்டிப்பா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சிலபஸ் இருந்தா முதல் சிலபஸ் கையில எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் போது சிலபஸ் பாருங்க. இப்ப நமக்கு இதுல கொடுத்திருக்கிற தலைப்புல நம்ம நல்ல மதிப்பெண் கண்டிப்பா ஒரு 95 to 100 மார்க் நம்ம தமிழ்லயே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அழகு 4 நீங்க இதுல பாருங்க. அழகு 4ல கலைச்சொற்கள் 10 கேள்விகள் அவங்களே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொற்களுக்கு நேரான சொற்களை அறிந்திருக்க வேண்டும்.
இப்ப அதுல கீழே பாருங்களேன், எக்ஸாம்பிள் அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, சிலபஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி, மைக்ரேஷன்னா வலசை, இடம்பெயர்தல், வலசை போதல் அப்படி சொல்லுவோம். அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை, ஜீன் அப்படின்னா மரபணு, நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல். இப்ப இந்த மாதிரியான வார்த்தை எல்லாமே நம்ம புக்ஸ்லயே இருக்கு, பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த 10 மார்க்குக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல் புக்ஸை தாண்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 தமிழ் அகராதி, 2 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி. இந்த 2 புக்கு நீங்க கண்டிப்பா ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். இது 2ஐயும் ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். கலைச்சொற்கள்ன்ற டாபிக்கு புக்ல உள்ளதை பேஸ் பண்ணிட்டு, செகண்ட் டாபிக் ரெண்டாவது நம்ம அதர் சோர்ஸ் என்ன ரெடி பண்ண போறோம்னா தமிழ் அகராதி அப்படின்னு ஒரு டாபிக். நீங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல அப்பப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப நிறைய எங்கெங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத தேடிலாம் அதுல வரும்போது அந்த தமிழ் அகராதி, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி அப்படின்னு ஒரு 2 டாபிக். அந்த 2 புத்தகம், அந்த புத்தகத்தோட பிடிஎஃப் கிடைச்சா அந்த டாபிக் எக்ஸஸா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். சில பேருக்கு அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, மொத்தம் 1876 பக்கம் இருக்கு. அவ்வளவு பக்கத்துல சொல்லலாம் படிச்சு பார்த்தா நிறைய வார்த்தைகள் இருக்கு. அவ்வளவு நம்ம மனப்பாடம் பண்ண முடியுமானா கம்பல்சரி நீங்க எல்லா அகராதியில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணி படிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 200 முதல் 300 கலைச்சொற்கள் நம்ம ஒரு பரீட்சையார்த்த முறையில நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு நாளைக்கு நான் ஒரு 200 கலைச்சொற்கள் படிப்பேன், ஒரு 300 கலைச்சொற்கள் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அதுவே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்ல. திரும்ப அதை நம்ம என்ன பண்றோம்னா ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். அப்படி பண்ணிட்டாலே ஓரளவுக்கு 4 ஆப்ஷன்ல இப்ப இதுதான் ஆன்சரா இருக்குன்னு கெஸ் பண்ற லெவல் வந்துட்டா போதும். ஓகேவா? ஏன்னா 2 விஷயம், ஒண்ணு நல்லா படிப்போம், பார்த்தோன்னா ஆன்சர் ஈஸியா போட்டுருவோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, பார்த்தா ஒரு 2 ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணிடுவோம், ஒமிட் பண்ணிடுவோம், இது வராது அப்படின்னு. மிச்ச 2க்குள்ள எதுன்னு பார்க்கும்போது நம்ம அந்த படிச்சிருக்கிறப்ப அதை மீள்நிலைவு செய்து அப்பப்ப படிக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே பாருங்க, அழகு 5 இருக்கு இல்லையா, எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். ஆங்கில மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். சான்று என்ன கொடுத்திருக்காங்க, பென்ட்ரைவ், பிரிண்டர். பென்ட்ரைவ்னா விரலின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, பிரிண்டர் அப்படின்னா அச்சுப்பொறின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினின்னு சொல்லுவோம் நம்ம, அது மாதிரி கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை. இது சும்மா எளிமையான வார்த்தை, நம்ம புக் சோர்ஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, சிலபஸ் கண்டென்ட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். ஓகேவா? அப்ப நமக்கு 100 கேள்விகளில் 15 கேள்விகள் 2 பார்ட். பாருங்க, அழகு 4லயும் அழகு 6லயும். அப்ப 4ல கலை சொற்கள் 10 கொஸ்டின்ஸ் கேட்கணும். அதே மாதிரி எளிய மொழிபெயர்ப்பு டாபிக்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்கணும். அப்ப புக்ல இருக்க சோர்ஸ் படிக்க வேணாமான்னு சில பேர் முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் கேட்டதுல புக் சோர்ஸ்ல இருக்கும் கேட்டிருக்கிறாங்க. இதுல இப்ப பிளாக்கர் வலைப்பதிவரெல்லாம் லாஸ்ட்ல கொஸ்டின் கேட்டாங்க. அதெல்லாம் இப்ப தற்கால தொழில்நுட்ப வார்த்தைகளாகவே அவங்க கொடுத்த கொஸ்டின்ஸ்ல கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 6th to 12th ஓல்டு புக் அண்ட் நியூ புக்ல இருக்கிற புக் பேக்ல இருக்கிற கலை சொற்கள் பிளஸ் 11th and 12th உங்களோட சிறப்பு தமிழ் புக்ல இருக்கிற கலை சொற்கள், இதை பேசிக்கா வச்சு படிக்கணும். புக்கு இல்லாம தமிழ் புக்கை தாண்டி இருக்கிற விஷயங்கள்ல இப்ப அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, சயின்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியம்னா பயாலஜி. அப்ப பயாலஜி புக் பேக்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள் படிக்கணும், அதான் புக் சோர்ஸ்ல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிவிக்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், அரசியல் அறிவியல், குடிமையல் கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி என்னது பொருளியல், பொருளாதாரம் பற்றிய ஒரு பாடம் புக் நம்மகிட்ட இருக்கும். அதே மாதிரி இதுல 3 தலைப்புல உள்ள அந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள் அதையும் நம்ம எக்ஸஸா படிச்சுட்டா அது பேஸ். இதை பேஸா வச்சுக்கிட்டு, ஏன்னா புக்ல இருந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. நீங்க திடீர்னு அங்க தேடி படிச்சுட்டே இருப்பீங்க, அந்த நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா புக் சோர்ஸ்ல இருந்து கேட்டுருவாங்க. அப்ப நம்ம திரும்ப இங்க வந்து படிச்சுட்டு இருப்போம். அப்ப போன இதுல என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி மட்டும் படிக்கணும்ன்றது இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல ஒரு 95 to 100 மார்க் கம்பல்சரி வாங்கணும்னு நீங்க நினைக்கும் போது இந்த 2 பார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்ப கலை சொற்கள் 10 கேள்விகள், அதே மாதிரி அழகு 6ல இருக்கக்கூடியது எளிய நடையில் மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். அப்ப இது 2ஐயும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ரொம்ப கடினமா இருக்கிற பகுதிகளுக்குள்ள இருந்த பார்ட் இது 2. அப்ப இந்த 2க்குமான ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இது 1 தான். ஓகேவா? அப்போ கலை சொற்கள் எளிய நடையில் மொழிபெயர்ப்பு புக் சோர்ஸா பேசிக்கா படிக்கணும். 2வது தமிழ் அகராதி 1, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தேவனைய பாவாணருடையது.
இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த 10 to 15 கொஸ்டின்ஸ் மத்தவங்க கஷ்டப்படுற அந்த பகுதியை நம்ம எளிமையா மதிப்பெண் வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். அதுல நிறைய இருக்குன்னு மலைக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 200 to 300 கடை சொற்கள் சும்மா என்னது அப்படி ஒரு வாசிச்சு ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அடுத்தடுத்து நமக்கு ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புரிதல் வரும் கொஞ்சம் படிக்கும் போது. ஓகேவா? அடுத்து நம்ம 2வது பகுதி அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட சிலபஸ்ல நீங்க எடுத்துக்கோங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல அந்த ஃபர்ஸ்ட் பகுதியில ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் இருக்கு இல்லையா, அழகு 1. ஏன்னா அதுல 25 கொஸ்டின்ஸ்க்கு அவங்க என்ன பண்றாங்க நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப லாஸ்ட் டைம்ல ஒரு 27 கேள்விகள் அந்த பகுதியில இருந்து கேட்டாங்க. எதுலன்னு கேட்டா அந்த அழகு 1 இலக்கணத்துல இருந்து. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திப்பலி நீக்கம். சந்திப்பலி நீக்கத்தை பொறுத்த மட்டும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு 2 விஷயம் ஈஸியாவே புரியும். நம்மளோட 9th புக் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, 10th புக் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓல்ட் அண்ட் நியூ புக் ரெண்டுலயுமே நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அதுல வல்லின மிகுமிடங்கள் மிகா இடங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வல்லெழுத்து மிகும், எந்தெந்த இடத்துல வல்லெழுத்து மிகாது அப்படின்னு ஒரு ரூல்ஸே உங்களுக்கு தனியா கொடுத்திருப்பாங்க. ஆனா எடுத்த எடுப்புலயே நீங்க போய் சந்திப்பள்ளி நீக்கத்துல இருக்க வல்லின மிகுமிட மிகாயிடம் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு புரிதல் இருக்காது. நீங்க அதை வெறும் மனப்பாடம் பண்ணி மட்டுமே படிக்கிற விஷயமா மட்டும்தான் என்ன பண்ணும் இருக்கும். அப்ப அந்த சந்திப்பள்ளி நீக்கத்துல நார்மலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ரூல்ஸ் மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு இத படிக்கிறதுக்கு முன்னாடி இலக்கணத்துல ஒரு கூடுதலான அறிவு, நார்மலான ஒரு பேசிக் நாலேஜ் ஒரு இலக்கணத்துல இருக்கணும். இதை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி வேற்றுமைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வேற்றுமை என்ன, அது எத்தனை வகைப்படும், அது என்னென்ன பொருட்கள் எல்லாம் வரும், அதுக்கான சொல்லுறுப்புகள் என்னென்ன, கம்பல்சரி கொஸ்டின் கிராமர்ல நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திப்பிலை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை படிச்சுட்டு தான் நம்ம அதை படிக்க போறோம். ஏன்னா கண்டிப்பா ஒரு 3 to 4 கேள்வி சந்திப்பிலை நீக்கம் பிளஸ் ஒற்றுப்பிழை எழுத்துப்பிழைன்னு 2 டாபிக் இருக்கும். 2 டாபிக்ல தான் நமக்கு கொடுக்க போறாங்க. அப்ப கண்டிப்பா ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் என்னது மேக்சிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போகும். அப்ப 3 to 5 கொஸ்டின்ஸ் இந்த 2 டாபிக்கை பேஸ் பண்ணி தான் கேட்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது சந்திப்பிலை படிக்கிறதுக்கு முன்னாடி வேற்றுமை அப்படின்னு ஒரு 8th புக்ல ஒரு டாபிக் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோட்ல நான் சொல்ல ஒரு பகுதிக்கும் நோட் பண்ணுங்க. 1ஆம் நம்பர் வேற்றுமை. வேற்றுமையில நீங்க படிக்கும் போதே ஃபுல் விளக்கமா அவங்க கொடுத்திருப்பாங்க. வேற்றுமைனா என்ன, அது எத்தனை வகைப்படும், எந்தெந்த வேற்றுமைகளுக்கு உருபு இருக்கு, எந்தெந்த வேற்றுமைகளுக்கு உருபு இல்ல, எந்தெந்த வேற்றுமைகளுக்கு வேற வேற பேர் இருக்கு, அப்படிலாம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. எழுவாய் வேற்றுமை என்றால் முதல் வேற்றுமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விழி வேற்றுமை, அழித்தல் பொருளில் வருகின்ற வேற்றுமை 8ஆம் வேற்றுமை. எல்லா வேற்றுமைகளும் எழுவாய்க்கு பின் நின்று தன் பொருளை உணர்த்த, செய்யப்படு பொருளுக்கு பின் நின்று தன் பொருளை உணர்த்தும் வேற்றுமை 2ஆம் வேற்றுமை. அதே மாதிரி கருவி பொருளில் அதிகமாக வந்து தன் பொருளை உணர்த்தும் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை. அப்ப இந்த மாதிரி எனது வேற்றுமை வேறு பெயர்கள் வச்சு கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் இந்த வேற்றுமை ஒண்ணுக்கும் உருபுகள் இருக்கு. அந்த உருபுகளை தாண்டி சொல்லுறுப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா சில பேர் கேட்பாங்க, சார் உருபே இருக்கே அப்புறத்துக்கு சார் சொல்லுறுப்பு வச்சிருக்காங்க அப்படின்னா, உருபுகள் என்பது ஆதி காலத்துல எழுதின இலக்கண நூல்களில் இலக்கண ஆசிரியர்கள் வகுத்தது உருபு. அதுல இலக்கண உரையாசிரியர்கள் வகுத்து கொடுத்தது என்னதுன்னு கேட்டா சொல்லுறுப்பு. இப்ப 6ஆம் வேற்றுமை என்பது அது ஆது ஆ என்ற உருபு மட்டும் தான் வரும்னு படிக்கிறோம். ஆனா உடையன்னு ஒரு உருபு இருக்கு, உடைய என்ற சொல் இருக்கு, அதுவும் சில நேரம் உருபாக பயன்படும். இப்ப என் புத்தகம் அப்படின்னு சொன்னா அது எனது புத்தகம் சொல்லலாம், அல்லது என்னுடைய புத்தகம்னு சொல்லலாம். இப்ப என் வீடு அப்படின்னு இருக்கு, அது எனது வீடுன்னு நான் சொல்லுவேன், ஆனா என்னுடைய வீடுன்னு சொல்லுவேன். அப்ப அது என்பது 6ஆம் வேற்றுமையினுடைய உருபு. அது வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மாற்று சொல்லாக உடைய என்ற வார்த்தையை நம்மளால பயன்படுத்த முடியும். அப்ப உடைய என்ற சொல்லும் அந்த உருவினுடைய பொருளையே கொடுக்குது. அப்ப இது என்னதுன்னு கேட்டா 6ஆம் வேற்றுமையினுடைய சொல்லுருவு. ரிப்பீட்டடா குரூப் 4 கொஸ்டின்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த குரூப் 2 பிரிலிம்ஸ் எக்ஸாம் தமிழ்ல லாங்குவேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேற்றுமை உருவுகள் வச்சு சில நேரம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உடைய என்னும் சொல்லுறவு 6ஆம் வேற்றுமைக்கு உரியது. ஆனவன், ஆவான், ஆகின்றவன் என்ற சொல்லுறுப்புகளை உடைய வேற்றுமை முதல் வேற்றுமை. அதே மாதிரி ஆக, பொருட்டு, நிமித்தம் என்ற சொல்லுறுப்பை கொண்ட வேற்றுமை 4ஆம் வேற்றுமை. சொல்றாங்க இல்லையா, இருந்து, நின்று, விட, காட்டிலும், பார்க்கிலும் என்ற உருவுகளை கொண்ட வேற்றுமை 5ஆம் வேற்றுமை. அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா உங்களுக்கு உருவுகள் வச்சு வேற்றுமைகள்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை தாண்டி அடுத்த டாபிக் என்ன இருக்கும்னா ஒரு வேற்றுமையினுடைய பொருள். இப்ப ஒவ்வொரு பொருள் எந்தெந்த வேற்றுமைக்கு என்னென்ன பொருள் வரும்ன்ற விஷயம்
இப்ப செய்யப்படும் பொருளை அடிப்படையாக வைத்து ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை பொருளில் வருகிற வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை. அதே மாதிரி கருவி பொருள், கருத்தா பொருள், உடனிகழ்ச்சி பொருள் ஆகியவற்றில் வரக்கூடிய வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. அடுத்து உறவு, பகை, கொடை, நட்பு, தகுதி, பொருட்டு, அதுவாதல், எல்லை ஆகிய பொருளில் வரும் வேற்றுமை நான்காம் வேற்றுமை. இதெல்லாம் புக்ல இருக்கும். நீ 8th புக்ல அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பார்க்கணும். நீ மத்த இலக்கணங்களை படிச்சுட்டு அடிப்படையான இலக்கணத்தை விட்டுட்டு சந்திப்பிலை போனோம்னா நமக்கு எந்த புரிதலும் இருக்காது. எல்லாத்தையும் உட்கார்ந்து மக்க பண்ற மனப்பாடம் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் மரணம் செய்து புரிஞ்சுக்கிற மாதிரியான தலைப்புகளுக்கு எனது பெரிய அளவுல வேலை கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்க போறது 1ஆம் நம்பர் போடுங்க. வேற்றுமைனா என்ன, அதோட வகைகள் என்னென்ன, அதோட உருபுகள் என்னென்ன, அதோட சொல்லுருபுகள் என்னென்ன, அது என்னென்ன பொருட்கள்ல வரும். இதை ஃபர்ஸ்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். அதாவது ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வேற்றுமை டாபிக் 8th புக்ல இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி. அடுத்து 2வது தலைப்பு எழுதிக்கோங்க, தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தொகைநிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஒரு 2 சொல்லுக்கு இடையில ஏதாவது ஒரு உருவம் மறைஞ்சு நின்னா அதை தொகைன்னு சொல்லுவோம். 2 சொல்லுக்கு இடையில வேற்றுமை உருவம் மறைஞ்சிருந்தா அதை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. 2 சொல்லுக்கு இடையில வினை உருவம் மறைஞ்சிருந்தா, காலத்தை காற்று இடைநிலை உருவம் மறைஞ்சிருந்தா வினை தொகைன்னு சொல்லுவாங்க. வண்ணம், வடிவம், அளவு, சுவை ஆகிய சொல்லுக்கு இடையில ஆகிய என்னும் பண்பு உருவம், இது மை என்னும் உருவம் மறைஞ்சிருந்தா பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப தொகை மொத்தம் எத்தனை வகைப்படும்? தொகை மொத்தம் 6 வகைப்படும். ஏன்னா என்னென்ன தொகைன்னு சொன்னோம்னா 1 வேற்றுமை தொகை, 2 வினை தொகை, 3 பண்பு தொகை, 4 உவமை தொகை, 5 உண்மை தொகை, 6 அன்மொழி தொகை. அப்ப தொகையின் அடிப்படையில நீங்க புக்ல இருக்க கண்டென்ட் அப்படியே படிக்கிறீங்க. எனது வேற்றுமை தொகைனா என்ன, வினை தொகைனா என்ன, அது மாதிரி ஒவ்வொரு தொகை நீங்க படிக்கும் போதும் அதுக்குள்ள நமக்கு இலக்கணத்தின் அடிப்படையில் வினா இருக்கு. சந்திப்பில் நீக்கத்துக்காக இதை படிக்கணும்ன்றது வேற. அதை வச்சு நமக்கு அடிப்படையிலான வினாக்கள் அதுல இருந்து கேட்க போறாங்க. ஒரு 4 வார்த்தை கொடுத்து இதுல எது பண்பு தொகை அல்லாதது எது, இணைத்தொகை அல்லாதது எது அப்படின்னு கேட்டா நமக்கு அது கண்டிப்பா என்ன பண்ண தெரியணும், சொல்ல தெரியணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புக்ல நீங்க தொகைநிலை தொடர்கள் 6 தொகைநிலை தொடர்கள் நீங்க புக்ல படிக்கும் போது அதுல சின்ன சின்ன விதிகள் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த விதிகளை மைனூட்டாலாம் கவனிக்க மாட்டீங்க. ஆனா கொஸ்டின் அதுல இருந்துதான் என்ன பண்ண போறாங்க இனிமேல் கேட்பாங்க. நான் எக்ஸாம்பிள் உங்களோட சில விஷயங்கள் கேட்கிறேன். லாஸ்ட் டைம் எல்லாரும் Group 2 எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? 2A பிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? லாஸ்ட் டைம் நடந்த Group 4 எழுதிருக்கீங்களா? எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க பாப்போம். தமிழ்ல எவ்வளவு வந்தது, ஆவரேஜா உங்களுக்கு எவ்வளவு போட்டீங்க? 100க்கு நான் இவ்வளவு போட்டேன் சார். ஒரு Group 4 2A நான் இவ்வளவு போட்டிருக்கேன். 78 போட்டிருக்கீங்க, 79 போட்டிருக்கீங்க, 63, 65. அப்ப ஆவரேஜா நார்மலா இப்ப நீங்க இந்த 2A எழுதுனீங்க இல்லையா, ஆவரேஜா ஒரு நல்ல மார்க் அப்படின்னு சொன்னா 80 to 85 மார்க். 80 கொஸ்டின் நீங்க சரியா போட்டிருந்தாலே நீங்க நல்லா ஆல்ரெடி ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க அர்த்தம். அந்த எஸ் முத்து சொல்றாரு இல்லையா, அதுல 80 மார்க் அப்படின்னும் போது ரொம்ப நல்ல ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்க. 85ல நீங்க போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா புக் சோர்ஸை தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? ஓகேவா? அப்ப 80 to 85 மார்க் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வந்து புக் சோர்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் வெளியில இருந்து என்ன பண்றாங்க, கத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நான் எப்படி படிக்கணும்னு சொல்றேன், இந்த மெத்தடை மட்டும். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் சொல்லி முடிச்ச பிறகு நான் கேட்கும் போது நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கும் பதில் சொல்றேன். இப்ப தொகைநிலை தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க, ஜென்ரலா அதுல இருக்க விளக்கத்தையும் எக்ஸாம்பிளை மட்டும் நீங்க படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா அது வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ரூல்ஸ் பேஸ் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் ஆகிய அளவை பெயர்களில் இடம்பெறும் தொகை எந்த தொகைன்னு கொஸ்டின்ல கேட்கிறாங்க. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் ஆகிய அளவை பெயர்களில் தொடர்ந்து வரக்கூடிய தொகை அல்லது அளவை பெயர்களில் வரக்கூடிய தொகை எந்த தொகைன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகை, ஆப்ஷன் பி உவமை தொகை, ஆப்ஷன் சி உண்மை தொகை, ஆப்ஷன் டி பண்பு தொகை. என்ன சொல்லுவீங்க? டி பண்பு தொகைன்னு சொல்றீங்களா? வேற உண்மை தொகைன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுப்பீங்கன்னா நமக்கு 2 விதமான குழப்பம் வந்துடும். சார் வண்ணம், வடிவம், அளவு, சுவையில பண்பு தொகை தானே வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப அளவுக்குள்ளதான எண்ணல், எடுத்தல், முகத்தல், எண்ணல் அளவு, எடுத்தல் அளவு, முகத்தல் அளவு, நீட்டல் அளவு வரும். அப்ப அது பண்பு தொகையாதான் இருக்கும். புரியுது இல்லையா? அவங்க நார்மலா எழுதும் போது அப்படியே எழுதிடுவாங்க. ஆனா ரூல்ஸ் புக்ல நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும், எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் ஆகிய அளவை பெயர்களை தொடர்ந்து வரும் தொகை உண்மை தொகை. ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப 4 2 4 2 4 ஆளாக்கு 4 ஆளாக்கும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் என்ற வார்த்தை தான் எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் ஆகிய அளவை பெயர்களுக்கு இடையில வரும். ஆனா நம்ம அதை பண்பு தொகை நினைச்சு வச்சிருப்போம் ரூல்ஸ் படி, ஏன்னா அளவுக்குள்ள வருதுன்னு. ஆனா கண்டிப்பா அதை என்ன சொல்லிடுவாங்க, உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி கேட்கிறேன். ஏன்னா நமக்கு குழப்புற மாதிரியான வினா.
காலம் கடந்த பெயரெச்சம் டேஷ் என பெயரெச்சம் குறித்து கம்பல்சரி கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின்ஸ் எல்லா தேர்வுகளும் இனிமேல் வரப்போகுது. புரியுது இல்லையா? அப்ப அதை நம்ம என்ன சொல்லுவோம்? காலம் கடந்த பெயரெச்சம் டேஷ். கரெக்ட், வினைத்தொகை. ஏன் அப்படின்னு சொன்னா காலத்தை மறைச்சு சொல்லும் போது அது பெயரெச்சம் ஆகும், காலத்தை வெளிப்படையா சொல்லும் போது அது பெயரெச்சம் மாறும். இப்ப ஆடிய மயில் எனது இறந்த கால பெயரெச்சம், ஆடுகின்ற மயில் நிகழ்கால பெயரெச்சம். இனிமேல் ஆடும் மயில், இனிமேல் அது ஆடுற மயில், அப்ப அது என்ன சொல்லுவாங்க? எதிர்கால வினையச்சம், எதிர்கால பெயரெச்சம். அப்ப ஆடிய மயில், ஆடுகின்ற மயில், ஆடும் மயில் 3 காலத்தை வெளிப்படையா சொல்லுது, இது கண்டிப்பா பெயரெச்சம் மாறும். சரி, இப்ப இதுக்குள்ள இருக்கிற இடைநிலை உருபையும் விகுதியையும் நீக்கிய சொல்லி இலக்கண குறிப்பு எதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க புக்ல இன்னைக்கு இதெல்லாம் போய் பாக்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப மைனூட்டான விஷயம், இதை நம்ம படிக்கவே மாட்டோம். இனிமேல்லாம் என்னது மை மறைஞ்சு வந்தா பண்பு தொகை, 3 காலம் மறைஞ்சு வந்தா வினை தொகை, மறைஞ்சிருந்தா உண்மை தொகைன்ட்டு ஷார்ட்கட் மெத்தட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறவங்களுக்கு எல்லாம் இனிமேல் மதிப்பெண் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இலக்கண விதிகளை தெளிவா படிச்சுட்டு அந்த விதிகளோடு சேர்ந்து புக்ல என்னென்ன விஷயத்துல தெளிவா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றத தெரிஞ்சு படிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான தேர்வுகள் ரொம்ப எளிமையாக, நீங்க சொன்ன மாதிரி 80 இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா, 90 95 சாதாரணமா எடுக்க முடியும். சில பேர்லாம் சொல்றாங்க இனிமேல்லாம் தேர்வுல தமிழ்ல கண்டிப்பா 90 95 எல்லாம் போட முடியாது. போட முடியும். யாரால போட முடியும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப மைனூட்டான கிராமர் எல்லாம் ரொம்ப தெளிவா விதிகளோடு விளங்கி படிப்புகளுக்கு அது ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப காலம் கடந்த பெயரெச்சம் எதுன்னு சொன்னா நீங்களே வினைத்தொகைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் ஆடிய மயில், ஆடுகின்ற மயில், ஆடும் மயில் பெயரெச்சம் சொல்லிட்டேன். இப்ப எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு பெயரெச்ச தொடர்ல, இப்ப நம்ம கொடுக்கப்பட்ட இந்த தொடர்ல இடைநிலை உருபையும் விகுதியையும் நீக்கிய சொல்லின் ஒரு வினைப்பகுதி சொல் ஒரு பெயர் சொல்லோடு தொடர்ந்து வரும் தொகை என்ன தொகைன்னு கேட்பாங்க. ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பெயரெச்ச தொடர்ல இடைநிலை உருபை நீக்கிடணுமா, அதோட விகுதியை நீக்கிடணுமா. இடைநிலை உருபை விகுதியை நீக்கிட்டா இப்ப நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு வினைப்பகுதி சொல் ஒரு பெயர் சொல். அப்போ ஒரு வினைப்பகுதி சொல்லோட பெயர் சொல் தொடர்ந்து வருமாறு அமையும் தொகை என்ன தொகைன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன தொகை? இப்ப ஆடுகின்ற மயில் இருக்கு, அதுல கின்று எடுத்துருங்க, எடுத்துருங்க. அப்ப கின்றன்ற வார்த்தையை எடுத்துடலாம். அப்ப ஆடுகின்ற மயில்ல இடைநிலை உருபை விகுதி நீக்கிட்டா மிச்ச ஆடு மயில் நீக்கிதா. அப்ப அந்த ஆடு மயில், ஆடு என்பது ஒரு வினைப்பகுதி சொல், மயில் என்பது ஒரு பெயர் சொல். அப்ப ஆடு மயில் என்பது என்னவாயிரும்? பெயரெச்ச தொடராயா? பெயரெச்சத்துக்குள்ள இருக்கிற தொடர்ல இது ரெண்டையும் நீக்கின பிறகு என்ன வரும் கேட்ட சிவா? ஆடுகின்ற மயில்ல கின்று எடுத்தாச்சு, எடுத்தாச்சு. கின்று என்பது ஒரு இடைநிலை உருபு, என்பது ஒரு பெயரெச்ச விகுதி. அப்ப விகுதியை உருபையை நீக்கிட்டா ஆடுகின்ற மயில்ல கின்ற எடுத்துட்டா ஆடு மயில். அப்ப ஆடு மயில் என்பது வினைத்தொகை இருக்கு இல்லையா? அப்ப 2 விஷயம் பாருங்க. காலம் கடந்த பெயரெச்சம் எதுன்னு கேட்டா வினைத்தொகை. 2வது ஒரு வினைப்பகுதி சொல் ஒரு பெயர் சொல்லோடு அமையும் தொகை என்ன தொகைன்னு கேட்டா வினைத்தொகை. அப்ப கண்டிப்பா இது கொஸ்டின்ல கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க புக்ல மைனூட்டா பார்க்கணும். உங்களுக்கு கலர்ல கலரா அப்படியே கொடுக்குறப்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ரூல் கவனிங்க. வண்ணம், வடிவம், அளவு, சுவை ஆகிய பண்புகள் இடம்பெறும் தொகை. வண்ணம், வடிவம், அளவு, சுவை ஆகிய பண்புகளுள் இடம்பெறும் தொகை அப்படின்னா அதுல பண்பு நார்மலா வந்துச்சு. பண்பு என்பதை வண்ணம், வடிவம், அளவு, சுவைதான். அப்ப அது பண்பு தொகை. புரியுது இல்லையா? அப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன விதிகளை நீங்க விளங்கி கொண்டு அந்த தொகைநிலை தொடர்ல இருக்க 6 வகையான தொகைகளும் அப்படியே படிச்சோம். இதே மாதிரிதான் தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர் மொத்தம் 6, தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை? 9. ஏன்னா அதுல எழுவாய் தொடர், அதுல விழித்தொடர், அடுத்து பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வினைமுற்று தொடர், அதுக்கப்புறம் இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர். அந்த தொடர்கள்லயும் கூட சின்ன சின்ன விதிகள் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. ஒரு முற்று பெறாத வினை சொல்லை அடுத்து ஒரு பெயர் சொல் தொடர்ந்து வந்து பொருள் தரும் தொடர், ஒரு முற்று பெறாத வினை சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் இடம்பெறும் தொடர். அப்ப முற்று பெறாத வினை சொல் பிளஸ் பெயர் சொல் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? ஒரு முற்று பெறாத வினை சொல் இருக்கு, அதோட ஒரு பெயர் சொல் இருக்கு. இப்ப படித்த அப்படின்னு ஒரு முற்று பெறாத வினையச்ச இருக்கு, ஒரு வினையச்ச சொல் இருக்கு. அந்த வினையச்சத்தோட என்ன வருதுன்னா ஒரு பெயர் சொல் சேர்ந்து வருது. படித்த நூல், கேட்ட பாடல், ஓடிய குதிரை, ஆடிய பையன், என்ன வரும்? கண்டிப்பா பெயரெச்சம். கரெக்ட். இப்ப இதே மாதிரி முற்று பெறாத வினை சொல்லோடு ஒரு வினை சொல் தொடர்ந்து வருவது, முற்று பெறாத வினை சொல் பெயர் சொல் தொடர்ந்து வந்தா பெயரெச்சம்.
அப்ப முற்றுபெறாத வினை சொல்லோடு ஒரு வினை சொல் தொடர்ந்து வருவது வந்து சென்றான், உண்ண சென்றான், கண்டு போனான், நடந்து வந்தான். என்ன சொல்லுவோம்? பேசி சிரித்தாள், கூடி வாழ்ந்தாள். என்ன சொல்லுவீங்க? வினையச்சம். அப்ப ரெண்டு விஷயம் ரூல். ஒரு முற்றுபெறாத வினை சொல்லை அடுத்து ஒரு பெயர் சொல் தொடர்ந்து வந்தா பெயரெச்சம். ஒரு முற்றுபெறாத வினை சொல்லை எடுத்து வினைச்சொல் தொடர்ந்து வந்தா அது வினையச்சம். சரி, ஒரு முற்று பெற்ற சொல்லை எடுத்து ஒரு வினைமுற்று சொல்லை எடுத்து ஒரு பெயர் சொல் இடம்பெற்றால் அது வினைமுற்று தொடர். அப்ப முதல் சொன்னது பெயரெச்சத்தொடர், வினையச்சத்தொடர். ஒரு முற்றுபெறாத வினை சொல்லை எடுத்து பெயர் சொல் வந்தா பெயரெச்சத்தொடர். ஒரு முற்றுபெறாத வினை சொல்லை எடுத்து வினைச்சொல் வந்தா வினையச்சத்தொடர். இப்ப எக்ஸாம்பிள் சில பேர் கேட்பாங்க, சார் இது எப்படி கண்டுபிடிக்கிறது பெயரெச்சம் வினையச்சம்? விகுதி வச்சு ஆ வச்சு ஈ வச்சு ஊ வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம கொடுத்த சொல்லுக்கு பின்னாடி என்ன வார்த்தை வர்றதுன்றத வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், கீழ்கண்டவற்றுள் பெயரச்ச சொல், கீழ்கண்டவற்றுள் பெயரச்ச சொல் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் பெயரச்ச சொல் அல்லாதது எது? ஏதோ ஒண்ணு என்ன இல்லையா? பெயரச்சம் இல்லையா? அப்படி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ படித்த, ஆப்ஷன் பி தாவி தாவி, ஆப்ஷன் சி கொடுத்த, ஆப்ஷன் டி கேட்ட தாவி கொடுத்த. என்ன சொல்லுவீங்க? தாவி. தாவி. ஏன் தாவின்னு சொன்னீங்க? படித்த ஏன் சொல்லுங்க? இப்ப படித்தன்ற சொல்லுக்கு பின்னாடி இது ஒரு முற்றுபெறாத வினையச்சு சொல்றான். படித்த கூட்டல் நூல் படித்த நூல், படித்த கூட்டல் பெண் படித்த பெண், படித்த கூட்டல் புத்தகம் படித்த புத்தகம். அப்ப பெயர் சொல்ல சேர்த்தா மட்டும்தான் பொருள் வரும். இப்ப படித்த கூட்டல் படித்தான் அப்படின்னா படித்தான் வருமா? படித்த கூட்டல் படித்தான் சொல்ல மாட்டான். ஏன்னா படித்தான்னா வினையச்ச சொல்லு. இப்ப வினையச்சத்தோட வரும்போது பொருள் இல்ல, பெயரோட வரும்போது பொருள் இருக்கு, பெயரெச்சம். கரெக்ட். இப்ப தாவின்னு இருக்கு, தாவி கூட்டல் பெண், தாவி கூட்டல் பையன் வருமா? அப்ப பெயரை சேர்த்தா பொருள் இல்ல. ஆனா தாவி கூட்டல் சென்றான், தாவி சென்றான். அப்ப வினையோட சேர்க்கும் போது பொருள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேட்ட, கேட்ட கூட்டல் பையன் கேட்ட பையன், கேட்ட கூட்டல் பாடல் கேட்ட பாடல். ஆனா எங்கேயாவது கேட்ட கூட்டல் சொன்னான் கேட்ட சொன்னான் அப்பெல்லாம் வருமா? அப்ப ஏதாவது ஒரு முற்று பெறாத வினை சொல்லுக்கு பின்னாடி ஒரு பெயர் சொல்ல சேர்த்து பொருள் தந்தா அது பெயரெச்சம், வினை சொல்ல சேர்த்து பொருள் தந்தா வினையச்சம். இனிமேல் ஆ வச்சு ஈ வச்சு ஊ வச்சு செக் பண்ண கூடாது. சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மெல்ல பெயரெச்சமா வினையச்சமா? மெல்ல குறிப்பு பெயரெச்சம். ஏன் மெல்ல குறிப்பு பெயரெச்சம்? அதை மட்டும் குறிப்பு பெயரெச்சம் ஏன் சொல்றோம்? மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பு சொல்றது. காலத்தையும் செயலையும் மறைச்சிட்டு மெல்ல என்று ஒரு பண்பை மட்டும் அதை குறிக்கும். ஆமா, காலத்தையும் அது காட்டாது, பண்பு மட்டும் குறிக்கும். இப்ப மெல்ல கூட்டல், இப்ப மெல்லன்ற வார்த்தை ஆறுக்கு, அப்ப அது பெயரெச்ச சொல்லுதான், அப்ப குறிப்பு பெயரெச்சம். நல்ல என்பது ஒரு பெயரெச்சம் தான். இப்ப நல்ல கூட்டல் பாம்பு நல்ல பாம்பு, நல்ல கூட்டல் பையன் நல்ல பையன், மெல்ல கூட்டல் சிரித்தால் மெல்ல சிரித்தாள், மெல்ல கூட்டல் பேசினான் மெல்ல பேசினான். அப்ப நல்லா கவனிங்க, ஆ இ உ என்ற வார்த்தைகளை தாண்டி. சரி, இப்ப பாடன்னு ஒரு வார்த்தை இருக்கு, பாட பெயரெச்சமா வினையச்சமா? மெல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம், நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். பாட, தேட பேரெச்சம்யா. பாட கேட்டான் இல்ல, பாட கேட்டான்னு சொல்லலாமா? பாடி கேட்டான் தான் சொல்லணும். அப்ப வினையச்சம்யா. பாடி கேட்டான் கரெக்ட். பாடி கேட்டான், பாட சொன்னான். இப்ப பாட கூட்டல் பெண் பாட பெண் வராது, பாட கூட்டல் சொன்னான் பாட சொன்னான். தேட கூட்டல் சென்றான் தேட சென்றான். அப்ப இறுதியில் அகர விகுதியை பெற்றிருந்தாலும் கூட இது பெயரெச்சம் கிடையாது, இது வினையச்சம். அப்ப இனிமேல் நீங்க மைண்ட்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆ ஈ வந்துச்சுன்னா வினையச்சம் போடணும், ஆ வந்துச்சுன்னா பெயரெச்சம் போடணும். அப்ப ஈ ஊ வந்தா வினையச்சம், ஆ வந்தா பெயரெச்சம் விட்டுருவேன். ஆ வரும், ஈ வரும், ஊ வரும். ஒரு சொல்லுக்குள்ள எதுனாலும் வரும். கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு பின்னாடி ஒரு பெயரை சேர்த்து பொருள் தந்தா பெயரெச்சம், வினையை சேர்த்து பொருள் தந்தா வினையச்சம். அவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்தது பாருங்க, அதே ரூல்ஸ்ல ஒரு வினைமுற்று சொல்லை அடுத்து ஒரு பெயர் சொல் தொடர்ந்து வருவது அவன் வினைமுற்று சொல்லை அடுத்துன்னு சொல்றான். அப்ப அது வினைமுற்று தொடர். வென்றான் சோழன், பாடினால் கண்ணகி. அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. புரியுது இல்லையா? அப்ப நீங்க வெறும் இலக்கணத்துல வெறும் வார்த்தைகளை மட்டும் படிக்கிறத விட்டுட்டு அதுல இருந்து அந்த ரூல்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க அடுக்கு தொடர் படிக்கிறீங்க, நீங்க அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி படிக்கும் போது என்ன படிக்கிறீங்க? 2 பாயிண்ட மட்டும் தான் படிப்பீங்க. ஆனா புக்ல 3வது பாயிண்ட் இருக்கும், அந்த 3வது பாயிண்ட் தான் கொஸ்டின். அடுக்கு தொடருக்கு படிக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஒரே சொல் 2, 3 முறைக்கு மேற்பட்டு அடுக்கி வருவதுன்னு சொல்லுவோம். இரட்டை கிளவி என்ன எழுதுவீங்க? ஒரே சொல் 2 முறை மட்டும் அடுக்கி வருவதும். அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும் எழுதுவீங்க. இரட்டை கிளவி
பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. அதை ஃபர்ஸ்ட் பிரிக்கவே முடியாது. ஒருவேளை அதை பிரிச்சாலும் அது கண்டிப்பா பொருள் கொடுக்காது. அப்படின்னா என்னது அது? இரட்டை கிளை. ஆனா மூணாவது வார்த்தை இருக்கும் பாருங்க கீழே ரூல், இது சில பேர் படிக்க மாட்டீங்க. இதுதான் இனிமேல் கொஸ்டின். விரைவு, வெகுளி, அச்சம், அவலம், அழுகை ஆகிய பொருள்களில் இடம்பெறும் தொடர் எதுன்னு கேட்டா அடுக்கு தொடர். இப்ப எங்கெங்க? சந்தோஷத்துல, புரியுது இல்லையா, மகிழ்ச்சியில, அவலத்துல, அழுகையில, அசை நிலையில, இசை நிறையில. நீங்க புக்ல போய் இந்த ரூல்ஸ் நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்ப சீக்கிரம் எங்கேயாவது போகணும், போ போ போ, ஃபாஸ்ட், விரைவு. அப்ப விரைவு பொருள் வரும்போது அடுக்கு தொடர் பயன்படுத்தும். அச்சம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுக்கு தொடரும். அச்சம் வந்துச்சு, பயம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பாம்பு ஓடுது, உடனே பார்த்து பாம்பு பாம்பு பாம்பு. பயம் எங்கேயாவது தீ பிடிச்சிச்சு, தீ 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 சொல்றோம்ல, ஆட்டோமேட்டிக்கா பயம். யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க, வருக வருக வருக, வா வா வா, ஏதாவது ரொம்ப நல்லா இருக்கு, இனிது 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 அப்படின்னா மகிழ்ச்சி, உவகை. அப்ப எந்தெந்த பொருட்களை நீங்க அடுக்கு பயன்படுத்தலாம்னா புக்ல போய் இன்னைக்கு பாருங்க. உவகை, வெகுளி, அழுகை, அவலம், விரைவு, அசைநிலை, இசை நிறை ஆகிய பொருட்களில் கண்டிப்பா என்ன பண்ணும்? அடுக்கத்தோட வரும். அதே மாதிரி அப்படியே போங்க இரட்டை கிளவிக்கு பாருங்களேன். இசை, பண்பு, குறிப்பு ஆகிய பொருள்ல வந்து, இசையில, பண்புல, குறிப்புல ஆகிய பொருட்கள்ல வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும்னு சொல்லுவாங்க. அப்ப இசை, பண்பு, குறிப்புனா இசைன்னா என்னது? ஏதாவது சவுண்ட், மியூசிக். என்னது? நீர் எப்படி ஓடிச்சு? ரொம்ப சலசலன்னு ஓடிச்சு. வண்டியில சத்தம் எப்படி கேக்குது? கடகடன்னு கேக்குது. புரிதல? அவன் எப்படி சிரிச்சான்? கலகலன்னு சிரிக்கிறான். அப்ப என்னது? ஒரு இசை. பண்பு அப்படின்னா வண்ண வடிவ அளவு சுவைதான் நமக்கு பண்பு. முடி எப்படி வளரும்? கருகருன்னு வளரும்னா அப்ப கருகருன்னால என்னது? பண்பு. புரியுது இல்லையா? அப்ப இசையோ பண்போ குறிப்பு, இசை குறிப்போ வந்து ஒரு வினைக்கு அடைமொழியாக அடைமொழி வார்த்தையில கண்டிப்பா ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இரட்டை கிளவி. அப்ப முதல் 2 பாயிண்ட் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி படிச்சிருவீங்க, அதுல கொஸ்டின் வராது. 3rd பாயிண்ட்ல கொஸ்டின் கேட்பாங்க. விரைவு, அச்சம், அழுகை, அவலம், இசைநிலை, இசை நிறை, அசைநிலை ஆகிய பொருட்கள் வருவது அடுக்கு தொடர். அது மாதிரி இசை, பண்பு, குறிப்பு ஆகிய பொருள் வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது எனது இரட்டை கிளவி. அப்ப இதுதான் கொஸ்டின். இப்ப இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, தொகைநிலைத்தொடர் பிளஸ் தொகாநிலைத்தொடர், அது 6 வகை, இது 9 வகை. அதே மாதிரி வேற்றுமை, வேற்றுமைனா என்ன, அதோட உருவம் என்ன, சொல்லுருவம் என்ன, அது என்ன பொருள், இது 3ஐயும் தெளிவா படிச்சுட்டு சந்திப்பிழை நீக்கம் வாங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் இந்த ரூல்ஸை படிச்சுட்டு எக்ஸாம்பிள் போட்டாலும் ஆன்சர் கட்டி தரல. இப்ப லாஸ்ட் டைம் நமக்கு நிறைய வார்த்தை எல்லாம் கொஸ்டின்ல கேட்டாங்க. ஒயிட் போர்டு, ஒயிட் போர்டு இதான் சார், இதான சார், இதான் சார். இப்ப பாருங்க, இப்ப நான் கீழே சொல் கொடுக்குறேன். இப்ப இந்த சொல்லுல உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியுதுன்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 1 பாருங்க, இதுல பண்பு தொகை அல்லாதது எது? இப்ப நீங்க இந்த ரூல்ஸை நீங்க புக்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன பண்ணும் தெரியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 சிறுகுடி, 2 புன்கணீர், புன்கணீர், 3 வீசுதென்றல், 4வது வெங்கனை. ஐயா சி, வீசுகின்றதென்றல். சிறுகுடி நம்ம தான் இருக்க வண்ண வடிவ அளவு சுவை சொன்னா. சிறுகுடி என்றால் எதை குறிக்குது? அளவு, சின்னது, பெருசு. சிறுமை கூட்டல் குடின்னு பிரிப்போமா? அப்ப இது ஃபர்ஸ்ட் 1 சிறுமை கூட்டல் குடி. புன்கண்ணீர் அப்படின்னா மை விகுதி வருமா? ஆகிய வருமா? கண்டு பெருகும் கண்ணீர். இப்ப புன்கண்ணீர் அப்படின்னா புன்மை கூட்டல் கண்ணீர். கண்ணீர் என்றதோட இடைக்குறைதான் கண்ணீர். ஆனா புன்மை என்றால் தமிழ்ல சிறிய. எல்லாரும் புக்ல படிக்கும் போது இந்த வார்த்தை துன்பம் கண்டு பெருகும் நீர்னு சொல்றோம். அது குறித்து கூட இப்போ நமக்கு கொஸ்டின்ல வந்துச்சு. திருக்குறள்ல புன்கண்ணீர்னா என்னன்னு எப்பவுமே நல்லா கவனிங்க. 2 சுழி இன்னும் புண்ணுன்னு வந்தா தமிழ்ல என்ன அர்த்தம்னா சிறிய. 3 சுழி இன்னும் புண்ணுன்னு வந்துச்சு அப்படின்னா என்னதுன்னு கேட்டா காயம். ஒரு வார்த்தை புரியுதா? ஃபர்ஸ்ட் சொல்ல கவனிங்க. 2 சுழி இன்னுல புண்ணுன்னு வந்தா சிறிய. இப்ப புன்கண்ணீர் அப்படின்னா புன்மை கூட்டல் கண்ணீர்னா சிறு துளி கண்ணீர். துன்பம் கண்டு பெருகிய ஒரு சின்ன துளி கண்ணீர். அது ஒரு புன் மனத்தார்னா புன்மை கூட்டல் மனத்தார், சிறிய மனத்தார். புல்லடிமைனா சிறுமையான அடிமை. புல்லரிசினா சின்ன அரிசி. அப்ப 2 சுழி இன்னும் புண்ணுன்னு எங்கெல்லாம் வந்துச்சோ அது சிறிய. 3 சுழி இன்னும் புண்ணுன்னு எங்கெல்லாம் வந்துச்சோ அது காயம். பொருளப்பட்ட விழுப்புண் அப்படின்னா எனது பொருளப்பட்ட காயம். அப்ப கண்டிப்பா அது அளவைதான் குறிக்குது. அப்ப கண்டிப்பா புன்கண்ணீர் என்பதும் கண்டிப்பா பண்பு தொகை. அப்ப இதுவும் என்னது சிறுமை என்ற அளவை குறிக்குது, பண்பு தொகை. ஆனா வீசு தென்றல் என்ற வார்த்தை இருக்கு. இதை 2ஆ பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் வீசு என்பது ஒரு வினைப்பகுதி சொல், தென்றல் என்பது ஒரு பெயர் சொல். அப்ப வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். அப்ப இது என்னாச்சு?
3 காலத்தை மறைத்து வைத்திருக்கிற ஒரு வினைத்தொகை சொல்லாக இருக்கு. அப்ப ஆன்சர் இது என்னது? வினைத்தொகை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெங்கனை. வெங்கனைன்னா எப்படி பிரிக்கலாம்? வெம்மை கூட்டல் கனை இருக்கா? அப்ப ஆன்சர் என்னதுன்னு கேட்டா ஆப்ஷன் சி. அப்ப வீசு தென்றல் தான் பண்பு தொகை அல்லாத சொல்லு. ஓகேவா? சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, இது அல்லாதது எதுன்னு கேட்கறதுக்கு பதிலா வார்த்தையாவே என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. செகண்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். கீழ்கண்டவற்றுள் உவமை தொகை எது? உவமை தொகை எது? வயங்கு மொழி, வெள்ளையிரு. ரொம்ப கவனம். நீ இலக்கிய வழக்கு வார்த்தை படிக்கும் போது நீங்க ரொம்ப கவனமா படிச்சு பாருங்க. வெள்ளையிரு, அதுக்கு எயிர் இருந்து திரிசொல் என்னன்னு தெரியணும். திரிசொல் வச்சு ஈஸியா எழுதலாம். அடுத்த வார்த்தை அண்ணன் தம்பி, தேன்மொழி. என்ன சொல்லுவீங்க? கீழ்கண்டவற்றில் எது உவமை தொகை எதுன்னு கேட்டா ஆன்சர் என்ன போடுவீங்க? டி. ஏன்னா இங்க இடையில என்ன மறைஞ்சிருக்கு? தேன்மொழினா தேன் போன்ற மொழி. அப்ப கண்டிப்பா இது உவமை தொகைதான். ஆனா இங்க பாருங்க, வயங்கு மொழி அப்படின்னா வயங்கு மொழி, வயங்குகின்ற மொழி, வயங்கும் மொழி. அப்ப 3 காலத்தை உள்ள மறைச்சு வச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்ன தொகை? இணை தொகை. அதே மாதிரி வெள்ளையிரு பிரிச்சு பாத்தீங்கன்னா வண்ணத்தை குறிக்குது. வெண்மை கூட்டல் எயிறு. வெண்மை என்பது என்னது? வண்ணம். அப்ப இது என்ன தொகை? பண்பு தொகை. அண்ணன் தம்பி, இடையில என்ன மறைஞ்சிருக்கு? அண்ணனும் தம்பியும். அப்ப இது என்னது? உண்மை தொகை. அப்ப ஆன்சர் என்னதுன்னு கேட்டா உவமை தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்ப இலக்கண விதிகளோடு சேர்த்து இலக்கண குறிப்புகளை நாம எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதையும் கண்டிப்பா என்ன பண்ணணும், பார்த்து வச்சுக்கணும். இதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு ஒண்ணு கேட்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் உருவகம் கண்டுபிடிக்க தெரியுமா என்னன்னு தெரியாது. கீழ்கண்டவற்றுள் உருவக சொல் எது? பாருங்க, பூதர புயம். இது ஒரு ரூல். இந்த ரூல்ஸை நீங்க எழுதும் போதே கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நீங்க படிக்கும் போது, அங்க படிக்கும் போது அவன் கிளாஸ்ல சார் சொன்னாங்க அப்படின்றது ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். மலர் கண், பூதர புயம். அடுத்த சொல்லனது மலர் கண். கடல் தானை, தானைனா சேனை, படை வீரர்கள் சொல்லுவாங்க. செல்வ செவிலி. என்ன சொல்லுவீங்க? இதுக்கு ஆப்ஷன் பி சார். ஏவா பியா சியா டியா? ஆப்ஷன் பி சார். பியா மேடம்? எஸ் சார். மலர் கண் தானே. மலர் கண் என்றால் மலர் போன்ற கண் வராதா? மலர் போன்ற கண் தான் சார் வரும். அது அப்ப இது என்னது? உவமை தொகை. உவமை தொகையை மாத்தி போட்டா உருவகம் கிடைக்கும். எல்லா வார்த்தையும் மாத்தி போட நம்ம நினைக்க கூடாது. எப்பயுமே நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்க. உருவகம் எப்படி இருக்கும்னா, எப்பயுமே உருவக சொல்ல நீங்க செக் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொருள் முதல்ல நிக்கும், உவமை 2வது நிக்கும். ஓகேவா? பொருள் முன்னாடி நிக்கும், உவமை 2வது நிக்கும். இல்ல ஒருவேளை உவமை தொகையை பார்த்தோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உவமை முன்னாடி நிக்கும், அந்த உவமைக்கு பின்னாடி பொருள் நிக்கும். நீங்க அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு, நியமன தேர்வு எல்லாத்துலயும் இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பா. பல பேருக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அப்ப சொல்ல பிரிச்சிருங்க. பிரிக்கிற வார்த்தைக்கு முன்னாடி எங்கெல்லாம் உவமை முன்னாடி நிக்குதோ அது உவமை தொகை. உவமை எங்கெல்லாம் 2வது நிக்குதோ அது என்னது? உருவகம். இப்ப செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பூதரம். பூதரம்னா மலை. மலர், மலர்னா பூவு. கடல், கடல்னா கடல். ஓகேவா? இப்ப பாருங்க, பூதரம் போன்ற புயம், மலை போன்ற தோல், மலர் போன்ற கண்ணு, கடல் போன்ற தானை, படை வீரர்களுடைய கூட்டம். ஆனா செல்வம் போன்ற செவிலி சொல்ல மாட்டோம், செல்வமாகிய செவிலி. அப்ப இங்கெல்லாம் உவமை முதல்ல நிக்குது, இங்க உவமை எங்க நிக்குது? 2வது நிக்கும். சொல்லல, செல்வ செவிலி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா உவமை எல்லாம் முதல்ல நிக்குது. அப்ப இதான் நமக்கு விதி. நீங்க நீட்டா எழுதி வைக்கிறப்ப ஒரு உருவகத்தை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் பொருள் நிக்கும், அதுக்கு பின்னாடி உவமை நிக்கும். உவமை தொகையை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் உவமை நிக்கும், 2வது பொருள் நிக்கும். ஓகேவா? அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா நாம நினைவு வச்சுக்கலாம். சரி, இப்ப உங்களுக்கு நான் 2 வார்த்தை கொடுக்குறேன். நீங்களே எனக்கு எது உவமை தொகை எது உருவகம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1 குகை முகம், குகை முகம். 2 தேமாங்கனி, வியர்வை வெள்ளம். இல்ல எது உவமை தொகை எது உருவகம் செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 2, 3 உருவகம்யா. தேமாங்கனி, வியர்வை வெள்ளம் உருவகம். குகை போன்ற முகம் அது உவமை தொகை. எது உவமை தொகை? உவமை தொகை.
குகை முகம் அப்படின்னா குகை மாதிரி இருக்கிற முகம். யானையோட தலை வந்து குகை மாதிரி இருக்கு. எது? யானையோட முகம். அப்ப குகை முகம், குகை போன்ற முகம். அப்ப என்ன வரும்? உவமை தொகை. அடுத்து பாருங்க, தேமாங்கனி. தேமாங்கனி அப்படின்னா தேன் போன்ற மாங்கனி. அப்ப தேன் போன்ற மாங்கனி. அப்ப என்ன ஆயிரும்? அதுவும் உவமை தொகை. இங்க பாருங்க, வியர்வை வெள்ளம், இடையில போன்ற வரல, ஆக ஆகியன் வந்து அது உருவகம். அப்ப வியர்வை வெள்ளம், வியர்வையாகிய வெள்ளம் அப்படின்னா உருவகம். அதே மாதிரி பாருங்க, அமுது மொழினா அமுது போன்ற மொழின்னு சொல்லலாம். பாருங்க, அமுது மொழினா கண்டிப்பா உவமை தொகை. ஆனா அது அப்படியே மாறிடும். மொழி அமுது, உவமை பின்னாடி வந்துருச்சு, பொருள் முன்னாடி வந்துருச்சு. அப்ப உவமை முன்னாடி நின்னா உவமை தொகை, உவமை ரெண்டாவது நின்னா என்னது? உருவகம். அப்ப லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ரூல்ஸ் கண்டுபிடிக்க தெரியுதா? இப்ப வெறும் இலக்கணங்களை மட்டும் பின்பற்றி நீங்க வச்சுக்காம, இலக்கணத்தை தாண்டி நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட வார்த்தைகளை வச்சும் அந்த ரூல்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அது ஒரு சொல்லுக்கு முன்னாடி உவமை முன்னாடி நின்னுச்சு அப்படின்னு சொன்னா அது உவமை தொகையா இருக்கும். உவமை ரெண்டாவது நின்னுச்சு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா உருவகமாக இருக்கும். சிவா மியூட் பண்ணப்பா. சிவா அவங்கள்ட்ட டிஸ்டர்பன்ஸ் வருது. சிவா வரும் சார். சாரி சார். ஓகேவா? அப்ப இதான் ரூல்ஸ். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? 8th புக்ல வேற்றுமை டாபிக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்க இதை படிங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இது எல்லாமே படிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ண போறீங்க? தொகைநிலையத்தோட ரூல்ஸோட நான் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விதிகளோட பார்க்க போறீங்க. அது எக்ஸாம்பிளோட செக் பண்றீங்க. டவுட் இருந்தா அதை நோட் பண்ணி வைக்கிறீங்க. அடுத்து தொகாநிலை தொடர்கள் ஃபுல்லா 9 தொகாநிலை தொடர்களும் படிக்கிறீங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன், தொகாநிலை தொடர் வெறும் இரட்டை கிளவி நீங்க ஈஸியா சொல்லிருந்தீங்க. லாஸ்ட் டைம் எஸ்ஐ எக்ஸாம்ல என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இரட்டை கிளவி கொஸ்டின்ஸே கஷ்டமா கேட்டான். நிறைய பேர் இரட்டை கிளவி ஈஸியா இருக்கும் நீங்கல்ல. இப்ப கவனிங்க, இரட்டை கிளவி சொல் எது? இப்ப இரட்டை கிளவி எதுன்னு கேக்குறாங்க பாருங்க. சுட சுட, ஊழ் ஊழ், ஊழ்னா ஊழ்வினை. ஆப்ஷன் சி நெரு நெரு, ஆப்ஷன் டி சய சய. நீங்க எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு செக் பண்ணுங்க. நான் இப்ப ரூல் சொல்லி கொடுத்திருக்கேன். விரைவு, வெகுளி, அச்சம், அவலம், இசைநிலை, அசைநிலை, இசைநிலை ஆகிய பொருள்களில் வருவது அடுக்கு தொடர். அதே மாதிரி இசை, பண்பு, குறிப்பு ஆகியவற்றில் வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி. இப்ப இது இரட்டை கிளவி சொல் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. சுட சுட, ஊழ் ஊழ், நெரு நெரு, சய சய. ஆன்சர் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில பேர் டி சொல்றீங்க, சில பேர் டி சொல்றீங்க. அப்புறம் இப்ப கவனிங்க, சுட சுட, சுடன்னு பிரிச்சா பொருள் இருக்கா இல்லையா? சுட என்றால் சுட சுடுதல் பொருள் இருக்கு கண்டிப்பா. அப்ப கண்டிப்பா ஏ என்பது இரட்டை கிளவி சொல் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு அடுக்கு தொடர் சொல். ஊழ் ஊழ், ஊழ்னு பிரிச்சா கண்டிப்பா என்னது? அது பொருள் இருக்கு. ஊழ் ஊழ் வினை என்று வரையறுக்கப்பட்ட ஒரு பொருளை குறிக்கிறது இருக்கு. சய சய அப்படின்னா நீங்க வடமொழி சொல்ல கிரந்தத்துல எழுதும்போது ஜெய ஜெயன்னு எழுதுவோம்ல, ஜெய ஜெய அப்படின்னாதான் தமிழ்ல சய சய. அப்ப சய சய என்னும் சொல் என்னது? கண்டிப்பா அடுக்கு தொடர் தான். அப்ப இது அடுக்கு தொடர், இது அடுக்கு தொடர், இது அடுக்கு தொடர். இப்ப நெரு நெரு என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். கோவத்துல அவன் பல்ல எப்படி கடிச்சான்? கோவத்துல அவன் பல்ல நெரு நெருன்னு கடிச்சான்பா. அப்ப நெரு நெருன்ற வார்த்தை ஒரு சவுண்டு, ஒரு ஓசை, ஒரு இசைக்காக வரக்கூடிய சொல்லு. அப்ப இசைக்கோ பண்போ வந்து வினைக்கு அடிமொழியா குறிப்பு பொருள்ல வந்தா என்ன இருக்கும்? இரட்டை கிளவி. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. இப்ப இதுல பல பேருக்கு சய சயனா என்னன்னு அர்த்தம் தெரியாது, ஊழ் ஊழ்னா என்னன்னு தெரியாது. சுட சுட என்பதுக்கும் ஒரு சுடுதல்னு மட்டும் மீனிங் தெரியும். அப்ப வார்த்தைகளாக பார்த்தால் அந்த வார்த்தைகளுக்குள்ள நாம படிச்ச இலக்கணம் எப்படி பொருந்தி போதுன்னு செக் பண்ணி எழுதுனீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அப்ப இதுக்குள்ள இரட்டை கிளவி சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஒரு ஆள் மட்டும் தான் சி சொல்லிருக்கீங்க. அப்ப மிச்சவங்களுக்கு நம்ம பார்க்க தெரியல. அது அப்ப விதிகளையும் படிக்கணும். அந்த விதிகளை விளங்கி கொண்டு அதோட எக்ஸாம்பிள் வச்சு அதை செக் பண்ணி அது சரியா இருக்குமா என்னன்றதையும் பார்க்க தெரியணும். அப்ப இந்த 3 விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸும் நம்ம எழுதிடலாம். கண்டிப்பா கேட்பாங்க, எக்ஸாம்பிள் வச்சு கேட்பாங்க, ரூல்ஸ் வச்சும் கேட்பாங்க. இதை வச்சு இப்ப சந்திப்புலை நீக்கம் போறீங்க. அங்க உங்களுக்கு விதியே கொடுத்திருப்பாங்க. இப்ப அங்கு இங்கு எங்கு என்னும் சொல்லுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகுமா? அங்கு இங்கு எங்கு. அங்கு கூட்டல் சென்றான், அங்கு சென்றான். இங்கு கூட்டல் போனான், இங்கு போனான். எங்கு கூட்டல் பேசினால், எங்கு பேசினான். அப்ப அங்கு இங்கு எங்கு என்னும் சொல்லுக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லெழுத்து மிகும்.
அப்படி இப்படி எப்படி என்று சொல்லிக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகுமா? அப்படி கூட்டல் சொன்னான், அப்படி சொன்னான். இப்படி கூட்டல் செய்தால், இப்படி செய்தால். எப்படி கூட்டல் தந்தான், எப்படி தந்தான். கண்டிப்பா வல்லெழுத்து என்ன பண்ணும்? மிகும். அதே மாதிரி அந்த இந்த எந்த வல்லெழுத்து மிகுமானா மிகும். அந்த கூட்டல் பையன், இந்த பையன். இந்த கூட்டல் புத்தகம், இந்த புத்தகம். எந்த கூட்டல் செயல், எந்த செயல். அப்ப கண்டிப்பா வல்லெழுத்து மிகு விதிகள் ஒரு 20 விதி இருக்கு. அதை நீங்க முழுசா இத படிச்சுட்டு இந்த வேற்றுமை, தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் படிச்சுட்டு தான் விதியை படிக்கணும். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? பண்புத்தொகை மற்றும் இருபெருட்டு பண்பு தொகையில் வல்லெழுத்து மிகும்னு கொடுத்திருப்பான். இப்ப பண்பு தொகையில வல்லெழுத்து மிகுமா? இனிப்பு கூட்டல் சுவை, இனிப்பு சுவை. அப்ப ஏன் வருது வல்லெழுத்து? வண்ணம் வடிவ அளவு சுவை வந்து பண்பு தொடர் சொல்லு. சாரை கூட்டல் பாம்பு, சாரை பாம்பு. ஏன்? அது இருபெருட்டு பண்பு தொகை. பாம்பு என்பது பொது பெயர், சாரை என்பது சிறப்பு பெயர். அப்ப சிறப்பு பெயர் பிளஸ் பொது பெயர்ங்கிற அமைப்புல ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இருபெருட்டு பண்பு தொகை. அது மார்கழி கூட்டல் திங்கள், மார்கழி திங்கள். அப்ப இலக்கணம் தெரிஞ்சாதான் அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரியுது இல்லையா? இப்ப வினைத்தொகையில் வல்லெழுத்து மிகுமா மிகாதா? சுடுசோறு, வீசு தென்றல், குறை நாய், தாழ்குழல், விரிகடல், பொங்கு கடல், வளர்மதி, தளர்நடை, திருநிறை செல்வன். உங்க புக்ல இருக்கும் திருநிறை செல்வன். இச்சு போடக்கூடாது. நீ பத்திரிகையிலே போடும்போது இன்னார் பேர இன்னார் பையன் திருநிறை செல்வன் போடுறாங்கல்ல, இச்சு போட்டா அது 3 காலத்திற்கும் என்னது உரியதாக கருதப்படும். 3 காலத்தை மறைத்து வைக்கிற வினைத்தொகை சொல்லா இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா வல்லெழுத்து மிகக்கூடாது. திருநிறை செல்வன்னா அது இறந்த காலத்தை குறிக்கும். திருநிறைந்திருக்கிற செல்வன் சொல்லுவாங்க. ஆனா இச்சை எடுத்துட்டோம்னா திருநிறை செல்வன் இருந்தா திரு நிறைந்த செல்வன், திரு நிறைகின்ற செல்வன், திரு நிறையும் செல்வன். அப்ப அந்த 3 வார்த்தைக்கும் அது பொருளா இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? வல்லின மிகுமிடம் ஃபுல்லா படிச்சிடணும், வல்லின மிகாயிடம் ஃபுல்லா படிக்கணும். அத ரூல்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சென்டென்ஸ்ல கொடுத்தும் என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு விதியில இருந்து கொஸ்டின் கேட்கும்போது திருச்செந்தூர் இச்சு முகம் புரியல. திருச்செந்தூர்னு சொல்லும் போது ஏன் வரும் கேக்குறீங்களா? இச்சுன்னு வரும் சார். எனக்கு புரியல. இச்சு வருமானு கேக்குறீங்களா? வரும் சார். அப்ப அதுக்கும் இப்ப இந்த திருச்செல்வி, திருச்செல்வன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம அந்த இச்சைங்கிறது அது அங்கனக்குள்ள நீங்க கேக்குற கேள்வி இங்க பாருங்களேன். நீங்க கேக்குறது திரு கூட்டல் செந்தூர், திருச்செந்தூர் அப்படித்தானே கேக்குறீங்க? ஆமாங்க சார். சிறு நிறை தானே? திருநிறை செல்வன். நான் இங்க வல்லெழுத்து வருமா வராதான் பாக்குறோம். இப்ப இங்க கண்டிப்பா வருமே வல்லெழுத்து. ஏன்னா திரு என்பது ஒரு முற்றி எழுகிற வார்த்தை. சிறுக்குல ஒரு முற்றி எழுகிற சொல்லுக்கு பின்னாடி காசத்தப்ப வந்தா கண்டிப்பா வல்லெழுத்து மிகும். ஆனா ஒரு முற்றி எழுகிற சொல்லுக்கு முன்னாடி காசத்தப்ப வல்லன்னா வல்லெழுத்து மிகாது. அப்ப இங்க வராதுல்ல. இப்ப சொல்றேன் பாருங்க. திரு கூட்டல் குரல், திருக்குறள் வரும் சார். வருதா? ஏன்? அது நம்ம சொல்லு முன்னாடி காசத்தப்ப வந்திருக்கு. ஆனா திருநிறையில நான் வரிசை வந்துருச்சுல்ல. காசத்தப்ப வந்தாதான் நம்ம வல்லெழுத்து வருமா வராதான்னு வருமொழி சொல் வச்சு கரெக்ட். அப்ப திருச்செந்தூர்ல இச்சு வரும், திருநிறையில வராது. ஆனா இது விதி இல்ல, இங்க விதி. இங்க இச்சு வராது. ஏன்னா திரு நிறைந்த செல்வன், திரு நிறைகின்ற செல்வன், திரு நிறையும் செல்வன். இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாரு தெரியுது இல்லைங்க சார். ரைங்கிறது இந்த வேற்றுமை கிடையாது. நீங்க எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரண்டாம் வேற்றுமை விதியில் வல்லெழுத்து மிகும்னா நீங்க சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி ஒரு ஐ வந்தாதான் அது இரண்டாம் வேற்றுமை உருவு. இது வார்த்தை ஐயே, இதுக்குள்ள இருக்கிற ஐயே. அப்ப இந்த ஐய போய் நீங்க என்னது இரண்டாம் வேற்றுமை உருவாக வச்சு கூடாது. இப்ப இதுக்கப்புறம் ஒரு ஐ வருதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அதை நாம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இது நிறை என்பது ஒரு வார்த்தை. ஓகேவா? ஆமா. அப்ப நம்ம சொல்லு ரூல்ஸ் படிக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகள்ல வச்சு படிக்கணும். இதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ், நல்ல ரெஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா இந்த மாதிரியான 2 விஷயம். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒற்று போட்டா என்ன சார், போடலன்னா என்ன சார், ரெண்டுக்கும் என்ன பெரிய பிரச்சனை கேட்கிறாங்க பல பேர். இப்ப நான் 2 வார்த்தை எழுதுறேன், உங்களுக்கு என்ன பொருள் சொல்லுங்க. ரூட் எழுதுனவங்களுக்கே தெரியும். கடைபிடித்தான் இருக்கா? ஆமாங்க சார். ஒரு கடைபிடித்தான். இப்ப கடைபிடித்தான் ஒரு உரிமையை கடைபிடிக்கிறது சார். இதுக்கு 2க்கு என்ன பொருள் வித்தியாசம் சொல்லுங்க பாக்கலாம். கடைபிடித்தான் ஒரு கடை பிடிக்கிறதுங்க சார். ஒரு கடையை போய் நம்ம இல்ல எது வந்து பின்பற்றுவது. நான் ஒரு விஷயத்த சொன்னேன், அதை அவன் கடைபிடிச்சான். ஆமாங்க சார். அப்படி சொல்றோம்ல. இப்ப அவன் பின்பற்றினான், கடைபிடித்தான் என்ற வார்த்தையில எது சரி? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? செகண்ட் ஒண்ணு சார்.
ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? இப்ப லாஸ்ட் டைம் இப்ப நீங்க எழுதுறீங்க குரூப் 2ல, செகண்ட் ஒண்ணுங்க சார். இப்போ வந்தா கரெக்டா? ஆமாங்க சார், இப்போ வந்தா தான் சார் கரெக்ட். கரெக்டா? ஆமாங்க சார். ஏன்? அது வந்து கடை பிளஸ் பிடித்தான் இப்போ வந்தா தான் சார் அது மீனிங்கா இருக்கும். இல்ல, என்ன மீனிங் கேக்குறேன். கடைபிடித்தான் என்ற வார்த்தைக்கும் கடைப்பிடித்தான் என்ற வார்த்தைக்கும் என்ன வேரியேஷன் இருக்கு வார்த்தையில? அது வல்லற்று மிகாம இருக்குல்லைங்க சார். கடைபிடித்தான் அப்படிங்கறதுல வந்து ஒரு கடையை பிடிச்ச மாதிரி ஒரு மீனிங்கும், கடைபிடித்தான் பின்பற்றுற மாதிரி ஒரு மீனிங். கடைபிடித்தான்னா ஃபர்ஸ்ட் பின்பற்றினான், கடைபிடித்தான்னா ஒரு கடையை போய் இவன் பிடிச்சான்னு அர்த்தம், ஆக்கிரமிச்சான்னு அர்த்தம். அப்ப பின்பற்றல் என்பதற்கும் ஒரு கடையை பிடித்தல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதேதான் சார், மண்வெட்டி பிளஸ் மண்வெட்டி கொண்டான் அந்த மாதிரி. கரெக்ட் கரெக்ட், அதே பொருள் மாற்றம். இப்ப நீங்க கவனிங்களேன், நம்ம லாஸ்ட் டைம் போன குரூப் 4ல கேட்டாங்க, தந்த பலகை இருக்கா? ஆமாங்க சார். தந்த பலகை என்ன வித்தியாசம் சொல்லுங்க சார். தந்த பலகைனா கொடுத்த பலகை, தந்த பலகைனா நாணத்தால் செய்யப்பட்ட பலகை அப்படின்னு. தந்த பலகைனா கொடுத்த பலகை. ஒருவேளை தந்த பலகைனா யானையோட தந்தத்தால செஞ்ச பலகை. வித்தியாசம் இருக்கா? அப்ப ஒரு இடத்துல வல்லொற்று மிகுது, இதை வச்சே இப்ப கொஸ்டின் செய்கிறாங்க. இப்ப அங்கு சென்றான் அங்கு சென்றான் என்ன பொருள்? ரெண்டு சரிதான், ஆனா வேற வேற பொருள் வருது இல்ல. அங்கு சென்றான் அங்கு சென்றான் என்ன பொருள் சார்? இது எது இடம்? அங்கு சென்றான் தான் சார் கடை. கரெக்ட், தப்பு கிடையாது, ரெண்டுமே சரிதான். ஆனா வார்த்தைக்கு பொருள் இருக்குல்ல. அங்கு என்பது இங்க என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு பெயரா இருக்கும். இப்ப வரங்களே, அங்கு சென்றான்னா அங்கு ஒரு பையன் போனா தெரியுமா? இப்ப அங்கு சென்றான்னா அவன் அந்த இடத்துக்கு போனான். அப்பதான் சொன்னது ஒரு பொருட்பெயர் ஆயிருது, ரெண்டாவது சொன்னது ஒரு இடப்பெயர் ஆயிருதா? ஆமாங்க சார். ஆயிருதா? அப்ப நல்லா கவனித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை ரெண்டுக்கு சரி தப்புன்னு நீங்க எடுத்துக்க கூடாது, ரெண்டு சரிதான், ஆனா பொருள் மாற்றம் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரியான மாற்றத்துக்கு தான் நீங்க என்ன படிக்கணும்னா, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும்போது வல்லின மிகுமிடம் விதிகள், வல்லின மிகாயிடம் விதிகள், அந்த விதிகளையும் படிக்கணும், அந்த விதிகளோட சேர்த்து இலக்கணங்களையும் படிச்சு வச்சிருக்கோம். செகண்ட் பேட்டர்ன் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன படிக்க போறீங்க? வேற்றுமை படிக்க போறீங்க, அதோட வகை படிக்க போறீங்க, தொகைநிலைத்தொடர் அதோட வகை படிக்க போறீங்க, தொகாநிலைத்தொடர் அதோட வகை படிக்க போறீங்க, இலக்கணத்தையும் படிக்க போறோம். அந்த இலக்கணத்தை வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை கண்டுபிடிக்கிற மெத்தடும் படிக்க போறோம். இதை படிச்சுட்டா நமக்கு மத்தவங்க கஷ்டப்படுற 5 விஷயம் ஈஸியா புரிஞ்சிடும். இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, புக்கோட நேம் எழுதி வச்சுக்கோங்க. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா. ஆசிரியர் பேரு ஆக்கி பரந்தாமனாருடைய புத்தகம். நீங்க பிறமொழி சொல் இருக்கட்டும், அதே மாதிரி சந்திப்பள்ளி நீக்க சொல் இருக்கட்டும், இந்த மாதிரி வேரியேஷன் ஒற்றை எங்க வரும் எங்க வரக்கூடாது எல்லாம் இலக்கண விதிகளோட. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், புக் பேக்ல இருக்க வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க. இப்ப சான்றோர் பேரவை வல்லெழுத்து மிகுமா மிகாதா, புரியலையா? எலி கடிக்கும் வல்லெழுத்து மிகுமா மிகாதா. ரூல்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க. அப்ப நீங்க புக் சோர்ஸ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றீங்க, அதை முடிச்சுட்டு இந்த புக்கை அதர் சோர்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கணும். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, ஆக்கி பரந்தாமனாருடைய புத்தகம். இந்த மாதிரி மைனூட்டான விதிகள்லாம் இருக்குல்ல, வார்த்தைகளுக்குள்ள ட்விஸ்ட் வச்சு கேட்கிற மாதிரி எல்லாம், அதை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நீங்க நல்லா பாருங்களேன், தமிழ் கற்றார் ஓகேவா, வல்லெழுத்து மிகுமா. ஆத்தி சூடி வல்லெழுத்து மிகுமா மிகுமா மிகாதா. தமிழ் கற்றார் மிகாதுங்க சார். மிகுமா மிகாதா? மிகாதுங்க சார். ஏன் வல்லெழுத்து மிகாதுன்னு சொல்றீங்க? என்ன விதி? தமிழ் மொழியை கற்றார் அப்படின்னு தாங்க சார் வரும். மொழியே இல்லை மேடம், தமிழ். அதான் தமிழ் மொழியை கற்றார். இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லெழுத்து மிகாது, விதியில மிகும். இங்க பாருங்க, ஒருவேளை நானு இதை இப்படி எழுதுறேன், தமிழை கற்றார், கண்டிப்பா வல்லெழுத்து மிகும். ஐ வந்துச்சுன்னா மிகும், ஆனா ஐ மறைஞ்சிருந்தா மிகாது. அப்ப இரண்டாம் வேற்றுமை விதியில மிகும், தொகையில என்ன பண்ணாது, மிகாது. இங்க கண்டிப்பா வல்லெழுத்து மிக கூடாது, இங்க வல்லெழுத்து மிகும். ஏன் அப்படின்னு சொன்னா, இது இரண்டாம் வேற்றுமை தொகை, இது இரண்டாம் வேற்றுமை விதி. அப்ப வார்த்தைகளுக்குள்ள பார்க்க தெரியுதா? வார்த்தைகளுக்குள்ள பார்க்க தெரியுதா? எங்க இப்ப சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேர் விதி படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடலாம். தரும்படி கேட்டார், வாழ்க்கை படகு, எலி கடிக்கும். தரும்படி கேட்டா கரெக்ட். சிறிய பறவை எது சரின்னு பாருங்க. சந்திப்பிலை அற்ற தொடர் எதுன்னு கேக்குறாங்க. தரும்படி கேட்டாருங்க சார்.
தரும்படி கேட்டார் சரியா? சார் எலி கடிக்கும் சார். எலி கடிக்குமா? சரி, எனக்கு வார்த்தையை விட்டுருவேன். எனக்கு வார்த்தையை விட்டுருவேன். எனக்கு விதி சொல்லுங்க. இகரையீற்று புணர்ச்சி கடைசியில வரும்போது தரும்படி கேட்டார் ஈ வருதுல்லைங்க சார். இட்டு பிளஸ் ஈ. இது எப்படி இகரையீற்று புணர்ச்சி ஆகும்? நான் விதி சொல்றேன் பாருங்க. படி என்னும் வினையற்ற சொல் சேர்ந்த இணைப்பு சொற்களின் பின் வல்லெழுத்து மிகார். தரும்படி கூட்டல் சொன்னான், தரும்படி சொன்னார். வரும்படி கூட்டல் சொன்னார், வரும்படி சொன்னார். பெரும்படி கூட்டல் கேட்டான், பெரும்படி கேட்டான். சார் அப்ப டி கரெக்டுங்க சார். சிறிய பறவை கரெக்டுங்க சார். இல்ல சொல்றேன், அதான் ஒரு விதி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப படி என்னும் இணைப்பு சொல் சேர்ந்த வினையற்ற வார்த்தைகளுக்கு பின்னாடி வந்த படி சொல்லுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகார். அப்ப தரும்படி, வரும்படி, போகும்படி, பெரும்படி எந்த வார்த்தைக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லெழுத்து மிகக்கூடாது. வாழ்க்கை கூட்டல் படகு, வாழ்க்கை படகா, வாழ்க்கை படகா? வாழ்க்கை படகு இப்போ வரும் சார். இப்போ கண்டிப்பா வரும். ஏன் வரும் சொல்லுங்க? இரண்டாம் வேற்றுமை விரிங்க சார். ஆஹா, உருவக சொல்லில் கண்டிப்பா வல்லெழுத்து. வாழ்க்கை கூட்டல் படகு, வாழ்க்கை படகு. வாழ்க்கை கூட்டல் போர், வாழ்க்கை போர். வாழ்க்கை ஆகிய போர், வாழ்க்கை ஆகிய படகு. அப்ப கண்டிப்பா உருவக சொல். இப்ப எலி கூட்டல் கடிக்கும், எலி கடிக்கும். எலி கடிக்கும். என்ன சொல்லுங்க? ஆறாம் வேற்றுமையில அட்ரிணை தொகை மறந்து, அது என்கிற அட்ரிணை தொகை மறந்ததுனால அந்த ஆறாம் வேற்றுமை தொகையில அது எப்படி எலி அது கடிக்கும் சொல்லுவீங்களா? எலி கடிக்கும் இல்லைங்க சார். எலி கடிக்கும் இக்கு வரும் சார். ஆனா கரெக்டான கிடையாது. இது வேற்றுமையே கிடையாது. இது என்ன விதி தெரியுமா? ஒரு பெயர் ஒரு எழுவாய் ஒரு பயனிலையோடு சேர்ந்து வந்தா அது என்ன தொடரு? இக்கு வந்துச்சுன்னா கிடையாது. இங்க பாருங்க, ஒரு எழுவாய் தொடரும் பிளஸ் ஒரு பயனிலையோடு வந்தா எழுவாய் தொடர். இந்த பயனிலை என்னவா இருக்கலாம்? ஒரு பெயரா இருக்கலாம், ஒரு வினையா இருக்கலாம், ஒரு வினாவா இருக்கலாம். இப்ப காவிரி பாய்ந்தது, பாய்ந்தது என்பது வினை பயனிலை. புரியுது இல்லையா? இனியன் கவிஞர், அப்ப அது என்னது? பெயர் பயனிலை. பேருந்து நிற்குமா, வினா பயனிலை. அப்ப எலி என்பது ஒரு எழுவாய், கடிக்கும் என்பது ஒரு வினை பயனிலை. அப்ப எழுவாய் பிளஸ் பயனிலை சீக்வல் டு எழுவாய் தொடர். எழுவாய் தொடரில் வல்லெழுத்து மிகாது. அப்ப கண்டிப்பா ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, சிறிய பறவையா, சிறிய பறவையா? சிறிய பறவை. இப்ப வராது. இப்ப சிறிய என்ன, பெரிய என்ன, அழகிய என்ன? பண்பு குணம். அப்ப அதை நீங்க தான் சொன்னீங்க. நல்ல, சிறிய, பெரிய, அழகிய, மெல்ல எல்லாம் என்னதுன்னு கேட்டா வண்ண வடிவ அளவசி குறித்த பண்பு பெயர்கள். அப்ப பண்புக்கு பின்னாடி வர சொல்லு பெயரச்ச சொல்லு குறிப்பு பெயரச்சோம். சிறிய பறவை, பெரிய தம்பி, அழகிய பெண், நல்ல பையன். அப்ப நல்ல பையன், அழகிய பெண், பெரிய தம்பி, சிறிய பறவை. அப்ப கண்டிப்பா இதெல்லாம் பெயரச்சம். ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லெழுத்து மிகும். கண்டிப்பா பெயரச்சம். ஈர்கட்ட எதிர்மறை தவிர திருநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சத்துல வல்லெழுத்து மிக. அப்ப கண்டிப்பா இது எல்லாமே தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி. உங்களுக்கு புரியுதா? அப்ப சந்திப்பள்ளி நீக்கத்துல வார்த்தைகளை வார்த்தையாக நீங்க பார்க்க கூடாது. விதிகளை பின்பற்றி விதிகளுக்குள்ள என்ன வார்த்தை கொடுத்து அவங்க கொஸ்டின்ல கேட்கிறாங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். புரியுது இல்லையா? அப்ப இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்ப செகண்ட் ஒண்ணு உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஈஸியா கிடைக்கக்கூடிய பகுதின்னு சொன்னா இந்த பகுதி தான். இதுக்கு நீங்க எளிமையா என்ன பண்ணிக்கணும்? இந்த 3 தலைப்புகளை படிக்கணும். எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆக்கி பரந்தாமனருடைய புத்தகம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமான ஒரு புக்கு, அதையும் படிச்சிடணும். இது ரெண்டையும் படிச்சிட்டீங்கன்னா கம்பல்சரி எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை மற்றும் சந்திப்பிழை 2 டாபிக் 5 கொஸ்டின்ஸ் ஈஸியா எழுதிடலாம். அடுத்த பகுதி போலாமா? எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க மேடம். கொக்கு பறந்தது, இது வந்து எழுவாய் தொடர் தானே, அங்க கொக்கு பறந்தது இப்போ வருமா இல்ல வராதா? மேடம் எப்பயுமே நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொக்கு என்பது என்ன தொடர் குற்றியல் வரும்? இக்கு வந்திருக்கு. சோ ஒன் தொடர், ஒன் தொடர் குற்றியல் வரும். நமக்கு ரூல்ஸ் என்ன படிச்சிருப்போம்? ஒன் தொடர் குற்றியல் வரும். ஆனா கொக்குங்கும் போது எழுவாய்னு சொல்லும் போது அதை நம்ம பாக்கணுமா, அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து பாக்கணுமா அப்படின்னு? நீங்க எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா, ஒரு வார்த்தையை நீங்க ரூல்ஸா எடுத்து பாத்தீங்கன்னா மிகும்னா அது எப்படினாலும் மிகும், மிகாதுன்னா அது எப்படினாலும் மிகாது. புரியுது இல்லையா? இப்ப இங்க கொக்கு என்பது நீங்க எழுவாயா வச்சுக்கிட்டு இந்த பையனை வச்சுக்கிட்டா கொக்கு கூட்டல் பறந்தது, கொக்கு பறந்து எழுதல, கொக்கு பறந்தது வல்லெழுத்து மிகணும். முரட்டு கூட்டல் காலை, முரட்டு காலை இக்கு வரும். இல்ல அதுதான் சார். அப்ப எப்பயுமே